இது பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு யூஜி கோர்ஸ். இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். சரிங்களா? இது எந்த குரூப்பாக கூட இருக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், அல்லது சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம். எந்த குரூப்பாக இருந்தாலும் எலிஜிபிலிட்டி தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. இப்போ லயோலா காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. ஸோ சில காலேஜஸில் வந்து என்ட்ரன்ஸ் வைக்கிறது இல்லை, பேஸ்ட் ஆன் மார்க்கே வந்து அட்மிஷன் போட்டுறாங்க. இதில் ஆவரேஜ் கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 7 lakhs வரைக்கும் வருது. காலேஜ் டு காலேஜ் வேரி ஆகும். இது எல்லாமே ரெகுலர் தான், இதில் டிஸ்டன்ஸே கிடையாது. இப்போ இதை முடிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆக முடியும் அப்படின்னா, கிராஃபிக் ஆர்டிஸ்டாக மாறலாம், டெஸ்க்டாப் பப்ளிஷர் ஆகலாம், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகியூஷன் ஆகலாம், டிஜிட்டல் போட்டோகிராஃபர், வெப் டிசைனர், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனர், அனிமேட்டர், கார்ட்டூனிஸ்ட், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், ஆட் போட்டோகிராஃபர், ஈவென்ட் மேனேஜர் எக்ஸெட்ரா. இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜய், அஜித் இந்த மாதிரி ஆட்கள் ஆக்டர்ஸ் வந்து கொரோனாவை இது பண்ற மாதிரி ஒரு யூடியூப்ல வந்து கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அனிமேஷன் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ எக்ஸ்ட்ராடினரி இது வேணும், ஸ்கில் வேணும். ஓகேங்களா? சரி, வாங்க. இப்போ ஜாப் இன் விசுவல் கம்யூனிகேஷன், இப்போ ஜாப் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இது நிறைய ஃபீல்டு இருக்கு. இந்த பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு கிடையாது, நிறைய ஃபீல்டு இருக்கு. நியூஸ் அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரி இருக்கு, அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி, ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, வெப்சைட்ஸ், ரேடியோ ஸ்டேஷன்ஸ், காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், கேமிங் வெப்சைட்ஸ், மீடியா அண்ட் ஜேர்னலிசம், கஸ்டமர் கேர், மீடியா ரிலேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச், டெலிகாம் இண்டஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ். இதுல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஜாப் இருக்கு. ஆனால் மறுபடியும் இங்கு ஜாப் கிடைச்சாலும் உங்களுக்கு சர்வே பண்றது நல்ல எக்ஸ்ட்ரா ஸ்கில் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே குறைவில்லை, நல்ல சேலரி. பார்த்தீங்கன்னா 22,000லேருந்து 50,000 வரைக்கும் பர் மந்த் நீங்கள் கெயின் பண்ணலாம். அது கிராஃபிக் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, டிசைனராக இருந்தாலும் சரி. 22,000 ஃப்ரெஷராக இப்போ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 22,000லேருந்து 50,000 வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேலரி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். மோர் தென் 50,000 கிடைக்கும். சரிங்களா? இது வந்து சேலரி.